டிஜி பிலிம் கம்பெனி, மேக்னஸ் புரொடக்ஷன்ஸ், சபரிஸ் சங்கமித்ரா சௌமியா அன்புமணி தயாரிப்பில் SP சக்திவேல் இயக்கத்தில் குணாநிதி நடிக்கும் அலங்கு டிசம்பர் 27 முதல் திரையரங்குகளில். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் சென்னை உயர்நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் பாலு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் படிக்கிற மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை சம்பவம் நடந்திருக்கு. இந்த சம்பவம் தமிழ்நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இந்த சம்பவம் குறித்து கருத்து தெரிவித்த பாஜக மாநில தலைவர் தன்னைத்தானே சாட்டையால் அடித்துக் கொள்வதாகவும் 48 நாள் விரதம் இருப்பதாகவும் சொல்லியிருக்கிறார். அதன்படி இன்று காலை தன்னைத்தானே சாட்டையால் அடித்துக் கொண்டார். அதோடு மட்டுமல்ல, திமுக ஆட்சி அகற்றப்படும் வரை காலணி அணிய போவதில்லை என சொல்லியிருக்கிறாரு. அந்த அளவுக்கு மோசமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? அதாவது ராஜவேலு, நான் ஒரு சொந்த வேலையா அமெரிக்கா சொல்லியிருந்தேன். ஆமா, இங்க எப்ப பார்த்தாலும் 2 டிகிரி 3 டிகிரி வெயில், 3 டிகிரி தான் இது இருக்கு. ஒரே குளிர், எங்கேயும் வெளியில போக முடியல. வந்ததுல இருந்து ரொம்ப போர் அடிக்குதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். பார்த்தா நம்ம ஆட்கள் வந்து ஒரு 2 நாளா சிரிக்க சிரிக்க என்னை உட்கார வச்சிருக்காங்க இந்த இடத்துல. அதாவது படித்தவர்கள் சூதும் வாதம் செய்தால் போவான் போவான் ஐயோ என்று போவான்னு சொன்னாரு பாரதியார். இந்த படிச்சவங்க அடிக்கிற கூத்து வந்து இது காமெடின்னு சொல்றதா, அல்லது அறியாமைன்னு சொல்றதா, காட்டு மிராண்டித்தனம் சொல்றதா, அல்லது மக்களை முட்டாளாக்குவதா அப்படின்றது எனக்கு புரியல. அதாவது பொதுவா தலைவன் எவ்வளி தொண்டன் அவ்வளின்னு சொல்லுவாங்க. 2019-20 கோவிட் வந்தப்பெல்லாம் நரேந்திர மோடி என்ன பண்ணாரு, எல்லாரும் அந்த டார்ச் லைட் எடுத்துட்டு மேல அடிங்கன்னாரு. அப்புறம் கையில இருக்க பாத்திரம்லாம் எடுத்துட்டு டங்கு டங்குன்னு அடிங்க, கோவிட் ஓடி போயிருந்தாரு. அவங்க கட்சியில இன்னொருத்தர் வந்து சாணியெல்லாம் போட்டு குளிச்சா அவங்களுக்கு கோவிட் வரவே வராதுன்னாரு. இதை போன்ற காட்டு மிராண்டித்தனங்களையாக இவர்கள் செய்வதற்கு வந்து அவங்களுக்கு உரிமை இருக்கு. ஏன்னா அவர்கள் அறிவியல்களாகவும் தற்கொலைகளாகவும் படித்து முட்டாளாக இருப்பதற்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு. ஆனா அந்த கேட்கிறவன் கேனப்பயன் நினைச்சிட்டு எல்லாத்துக்கும் கடவுளை கொண்டு வந்து ஒரு கனெக்ஷன் கொடுக்கும் போது தான் நமக்கு கஷ்டமா இருக்கு. அதாவது அரசியல் செய்வதற்கு உண்டான எல்லா இடங்களிலும் கடவுளை கொண்டு வந்து நிறுத்துகின்ற காட்டு மிராண்டித்தனத்தை நீங்க தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்காங்க. இது IPS படிச்ச வந்து எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா தமிழக பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய பாரதிய ஜனதா கட்சி தலைவர் வந்து சில களையெடுப்புகளை கச்சிதமாக செய்து கொண்டிருக்கிறார் என்று நாமே பல நேரங்களில் வந்து பாராட்டினோம். ஆனா அவங்களுக்கு எந்த விதத்திலையும் நான் குறைவில்லை, நானும் காட்டு மிராண்டித்தனத்தை செய்வேன் அப்படின்றதுக்கு இதுக்காக லண்டன்ல போய் ட்ரைனிங் எடுத்து வந்தது தேவையில்லை. அதாவது இவங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிற இந்த நிகழ்வு வந்து நீங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா, சின்ன வயசுல வந்து இந்த பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது தெலுங்கு பேசிட்டு இருக்க பழங்குடியின மக்கள் வந்து கொஞ்சம் பேர் இந்த பூம் பூம் மாடு ஓட்டிட்டு வருவாங்க. அந்த பூம் பூம் மாடு ஓட்டிட்டு வர்றவங்களே பாத்தீங்கன்னா அந்த காலில் சலங்கை கட்டிட்டு கையில ஒரு சாட்டையை வச்சுட்டு டங்கு டங்கு நடிப்பாங்க. அதை வந்து இப்ப கூட நீங்க பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல பேருந்து நிறுத்தங்கள்ல அங்க இங்கெல்லாம் போட்டு காசு கேட்பாங்க. கலை கூத்தாடிகள் நம்ம சொல்றது. அந்த கலை கூத்தாடிகள் செய்வதற்கும் தமிழ்நாட்டினுடைய பாரதிய ஜனதா கட்சி செய்வதற்கும் என்ன வித்தியாசத்துன்னு எனக்கு புரியல. இதை தொடங்குறதுக்கு முன்னாடி அவர் வந்து ஒரு அறிக்கை கொடுத்தாரு. அந்த அறிக்கையினுடைய முக்கியமான விஷயம் நீங்க என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நடந்தது சாட்டையால் அடிச்சுக்கிட்டதெல்லாம் அடுத்தது வர. ஆனா அதுக்கு அவர் சொன்ன ஒரு விளக்கம் இருக்கு பாருங்க. நான் இனிமேல் நடத்துகின்ற அரசியல் என்பது நாகரிகமான அரசியலாக இருக்காது, ஆரோக்கியமான அரசியலாக இருக்காது, அடாவடித்தனமான அரசியலாக தான் இருக்குன்னு ஒரு பேட்டியை வந்து முன்னுரையா கொடுத்தாரு. அந்த எந்த முன்னுரை கொடுத்தாரோ அதை வந்து இன்னைக்கு நான் என்ன நினைச்சேன், ஏதோ சட்டம் ஒழுங்கு பிரச்சனை கராட்டா உருவாக்க போறாரு, ஏதாவது தேவையில்லாத சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எல்லாம் வரும்னு நினைச்சிட்டு இருந்தார். தன்னைத்தானே ஒரு நகைச்சுவை பொருளாக்கி கேலி பொருளாக்கி படித்தவர்கள் எப்படி நடந்து கொள்ளக்கூடாது என்பதை அடுத்து வருகின்ற சந்ததிக்கு எடுத்து சொல்லுகின்ற விதமாக இதை நாடோடிகள் கூட அந்த வேலைகள்லாம் விட்டு விட்டு படித்து விட்டு மேல வராங்கன்றதுதான் ஜெய்திலாம் படம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா நான் வந்து கற்காலத்துக்கு தான் மக்களை கூட்டிட்டு போறேன்றதுக்கு நான் போய் ஆக்ஸ்போர்ட்ல படிச்சேன், கேம்பிரிட்ஜ்ல படிச்சேன்னு சொல்லிட்டு கல்வியை கொச்சைப்படுத்துகின்ற வேலையை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் அரங்கேறியது. அதாவது ஒட்டுமொத்த இந்தியாவிலும் எல்லா இடங்களிலும் நீங்க பாத்தீங்கன்னா எங்க அரசியல் செய்வதற்கு கொண்டு வந்து நிறுத்துகின்ற கடைசி கருப்பொருள் வந்து கடவுள். தேவகவுடா இருந்தார் பாருங்க. தேவகவுடா வந்து ஒரு ஆக்சிடென்ட்ல பிரதமர் ஆனார். அவர் பிரதமர் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா எதுக்கு எடுத்தாலும் ஜோசியம் பார்ப்பார். ஜோசியம் பார்க்கறதுக்கு அவர் எங்க வருவார்னு பாத்தீங்கன்னா நாமக்கல்லுக்கு வருவாரு. நாமக்கல்ல அங்க இருக்கிற ஒரு ஜோசியக்கார் சொல்றதுக்கு தான் எல்லாம் நடப்பார். ஒருவேளை நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழ்நாடு தலைவர் கர்நாடகாவில் வேலை பார்த்துட்டு இருந்ததால
அந்த தேவகவுடா நம்பிக்கை வந்து அவருக்கு அதிகமா வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அதாவது 2 விதமாக நான் இதை பிரித்து பார்க்கிறேன். திமுகவை வந்து ஆட்சியை விட்டு அகற்றும் வரை நான் செருப்பு போட மாட்டேன் என்று சொல்லிக் கொள்வது என்பது அவருடைய தனி மனித சுதந்திரம். ஏன்னு கேட்டீங்கன்னா, காந்தி வந்து செருப்பு போடாம போவாரு, சட்டை போடாம போவாரு அப்படின்னா, காந்தியத்தை கொண்டு வருவதற்கு என்பதற்கு சில தகுதிகள் வேண்டும். காந்தியத்தை பேச வேண்டும் என்று சொன்னால் அதற்கு சில நடைமுறைகள் வேண்டும். ஆனா நீங்க நடைமுறையில வந்து காந்தியை கொண்டவர்களோடு உறவு வைத்துக் கொண்டு அவர்களை போற்றி பாடுகின்ற ஒரு இயக்கத்திலிருந்து 24 மணி நேரமும் ஜவஹர்லால் நேருவை கொச்சைப்படுத்திக் கொண்டிருக்கின்ற ஒரு இயக்கத்திலிருந்து நான் சட்டை போட மாட்டேன், செருப்பு போட மாட்டேன்னு சொல்றது வந்து அதை அரசியலோடு கொண்டு வந்து இணைப்பதற்குண்டான காரணத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, அவர் செஞ்சிருக்கிற வேலையை பாருங்க. பச்சை வேட்டி கட்டியிருக்காரு, பச்சை சட்டை போட்டிருக்காரு, பச்சை துண்டு கட்டியிருக்காரு, சட்டை போடல. இங்க பொதுவா வந்து நீங்க பாத்தீங்கன்னா, இந்த கோயம்புத்தூர் பகுதிகளில் வந்து இப்ப வள்ளி கும்மின்னு சொல்லிட்டு ஒண்ணு நடந்துச்சு. இந்த வள்ளி கும்மியை வந்து இறைவனுக்கு வள்ளியினுடைய கதையை சொல்வதாக வைத்துக் கொண்டு கும்மி அடித்துக் கொண்டிருக்கின்ற இவர்களுடைய உடையெல்லாம் நீங்க பாருங்க பச்சை கலர்ல. அதே மாதிரி வந்து பழனிக்கு வந்து பால் காவடி எடுப்பவர்கள், பழனிக்கு பாத யாத்திரை போவர்கள்லாம் பச்சை வேட்டி பச்சை துண்டு கட்டிக்கிட்டு இருக்காங்க. இவருக்கு யாரோ ஒரு ஜோசிகாரன் சொன்ன விரதத்தை நிறைவேற்றுறதுக்கு இவர் பச்சை வேட்டியும் பச்சை துண்டும் கட்டிக்கிட்டோம், கோயிலுக்கு போகட்டும், சாமி கும்பிட்டோம், நமக்கு 2வது கருத்து வேறுபாடே கிடையாது. ஆனால் இந்த ஆட்சியை அகற்றுவதற்கு நான் முருகன்கிட்ட பிரேயர் பண்ண போறேன்னு சொன்னா, முருகன் வந்து புலனாய்வு விசாரணை பண்ண போறது இல்லை, முருகன் வந்து கைது செய்ய போறது இல்லை, முருகன் வந்து நீதிமன்றத்துல கொண்டு போய் சாட்சிகளை வந்து ப்ரொடியூஸ் பண்ண போறது இல்லை. ஒரு இது சார்ந்த துறையை வந்து படிச்சுட்டு ஒரு புலனாய்வு என்றால் என்ன, முதல் தகவல் அறிக்கை என்றால் என்ன, அடுத்த நடவடிக்கைகள் என்ன எடுக்க வேண்டும் என்பதெல்லாம் தெரிந்து கொண்டிருக்கின்ற ஒரு அதிகாரி. இந்த அதிமுக வந்து உதயகுமார்னு ஒருத்தர் இருப்பாரு. அவர் என்ன சொன்னாரு, ஜெயலலிதா இருக்கின்ற இடம் வந்து கோவில், அந்த இடத்துக்கு போகும்போது நான் செருப்பே போட மாட்டேன், ரொம்ப நாள் செருப்பு போடாம சுற்றிட்டு இருந்தேன். அந்த உதயகுமாருடைய நடவடிக்கைக்கும் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவருடைய நடவடிக்கைக்கு எதாவது வித்தியாசம் இருக்கான்னு பார்த்தா அளவுகோல். ஆனா கிறுக்குத்தனம் வந்து ரெண்டுமே ஒண்ணா இருக்கு. ஏன் இதை கிறுக்குத்தனம் மறுபடியும் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இந்த கட்சியினுடைய ஜாதகமே அப்படிதான். எதுக்கு எடுத்தாலும் நீங்க பாருங்க, இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, இங்க இருக்கின்ற இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் வந்து அவங்களுடைய மத உரிமைகளை நீங்க நம்பிக்கையில தள்ளிடுவீங்களா, மசூதிக்கு போவீங்களா, சர்ச்சுக்கு போவீங்களான்னு கேட்டீங்க. இந்த ஒரு ஆள் தான் நான் வந்து அடிக்கடி சர்ச்சுக்கு போவேன், எனக்கு வந்து சர்ச்சுக்கு போற பழக்கம் சொல்லிட்டு அரசியல் பண்றாரு. ஆனால் இவர் நடத்துகின்ற அரசியல் என்பது இஸ்லாமியர்களுக்கு எதிரானது, கிறிஸ்தவர்களுக்கு எதிரானது. நீங்க இன்னொன்னு பாருங்க ராஜவேல், இந்த தேர்தலுக்கு முன்னாடி வந்து மோடி இதே வந்து ஒரு பெரிய நாடகம் போட்டார். நான் தேர்தலுக்கு முன்னாடி 6 நாள் 7 நாள் நான் சாப்பிட மாட்டேன், உபவாசம் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீரங்கம் கோயில்ல இருந்து உட்கார்ந்தாரு, விவேகானந்தர் மண்டபத்துல போய் உட்கார்ந்தாரு. எதை செய்தாலும் கூட சுயமரியாதை இருக்கின்ற பகுத்தறிவோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ்நாட்டில் உங்கள் பருப்பு வேகாது என்பதற்காகத்தான் 40க்கு 40 அடிச்சிருந்தாங்க தமிழ்நாட்டில். விவேகானந்தருடைய பாறையில் போய் இவர் 1000 தான் மௌன விரதம் இருந்து என்ன சொல்றது மெடிடேஷன் பண்ணாலும் கூட தமிழ்நாட்டை பொறுத்தவரை உங்களால் ஒன்றும் செய்ய இயலாது என்பதை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்கனவே தேர்தல் வாக்குகளின் மூலம் நிரூபித்திருக்கிறார்கள். இதை தெரிஞ்ச பின்னாடியும் கூட ஒரு 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 ஐபிஎஸ் படித்த அதிகாரி, புலன் விசாரணை எல்லாம் செய்து காவல்துறையோடு இருந்து கொண்டிருந்த ஒரு அதிகாரி அரசியல் செய்கின்ற ஒரு அற்ப காரணத்திற்காக ஒரு கடை கூத்தாடியை போல கையில ஒரு சாட்டை வச்சுக்கிட்டு அதை உடம்புல பட்டும் படாம நடுரோட்ல நின்று அடிச்சுட்டு பண்ற காமெடி வந்து ஏற்கனவே இவர் ரஃபேல் வாட்ச் கொடுத்த பில்லு கதை தான். டிஎம்கே ஃபைல் 1, டிஎம்கே ஃபைல் 2 அப்படின்னு சொல்லிட்டு எந்த நாடகம் நடத்தப்பட்டதோ அந்த நாடகத்தினுடைய வால் பகுதி. அந்த வால் பகுதின்னு நான் சொல்றதுக்கு காரணம் கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடி எல்லாம் இருந்தது வந்து அரசியலா இருந்தது. இதுக்கு முன்னாடி இப்ப இருக்கிறது வந்து காட்டு மிராண்டித்தனத்தை ஒரு அறிவியல் சார்ந்து இருக்கின்ற காலகட்டத்தில் மக்களுக்கு கொச்சையாக கொண்டு செல்வது எப்படி என்பதை இவர் நிரூபிச்சு காமிச்சிருக்காரு. அதாவது இந்த நிகழ்ச்சிக்கு முதல்ல போயிடுவோம். ஒரு அண்ணா பல்கலைக்கழகம் என்பது அங்க நடந்த நிகழ்வு என்பது கண்டிக்கத்தக்கது. அந்த குற்றவாளி என்பவன் எத்தனை வருடம் அதிகம் சிறை தண்டனை இருக்கிறதோ அதை கொடுக்க வேண்டும் என்பதில் யாருக்கும் 2வது கருத்து கிடையாது. சம்பவம் நடந்த ஒரு நாளைக்குள் குற்றவாளி கைது செய்யப்பட்டு சட்ட நடவடிக்கைகள் தொடங்கிவிட்டன என்பதை நம்ம பார்க்கணும். அண்ணா பல்கலைக்கழகம் என்பது அங்கிருந்து 100-200 மீட்டர் தொலைவில் இருக்கின்ற கிண்டி ராஜ்பவனுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கின்ற ஒரு பல்கலைக்கழகம். அங்க இருக்கின்ற துணைவேந்தர்களை கூட நான் தான் நியமிப்பேன் என்று அடம் பிடித்துக் கொண்டு
இங்க இருக்கின்ற ஆளுநர் வந்து செய்து கொண்டிருக்கின்ற ஒரு இடத்தில் இந்த நேரம் வரை, இந்த நொடி வரையில் அந்த ஆளுநரிலிருந்து ஒரு வார்த்தை வரவில்லை, ஒரு அறிக்கை வரவில்லை. அந்த இடத்திற்கு செல்லவும் இல்லை, அந்த இடத்திற்கு வந்து சென்று அந்த இடத்தை சுற்றி பார்க்கவும் இல்லை. நாளை காலையில் ஆய்வு செய்ய போறாராம். சம்பவம் நடந்து எத்தனை நாள் ஆயிட்டு எப்ப போறான்னு பாருங்க. இது வந்து ஒரு தீவிர பிரச்சனையாக மாறியதற்கு பின்னால் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி தலைவரை போல எப்படி ஒரு அற்புதமான அரசியலை அடுத்து செய்ய முடியும்னு அவர் பாக்குறாரு. ஏங்க, சட்டவிரோதமாக தடுக்கப்பட்ட குழந்தை திருமணம் நடந்த இடத்துல போய் அது சரின்னு பேசின ஒரு ஆளுநராக அவர்களை கைது செய்யும் போது வந்து அந்த குழந்தைக்கு வந்து இவங்க வந்து தேவையில்லாத மருத்துவ பரிசோதனைகள் செய்யறாங்கன்னு புலன் விசாரணையில் தலையிட்ட 2 பேருமே ஐபிஎஸ். ஏன்னு கேட்டீங்கன்னா, சட்டத்தால் தடுக்கப்பட்ட ஒரு பால்ய விவாகத்தை வந்து அது நடத்தலாம் சரி, ஆனா அந்த மருத்துவ பரிசோதனை வந்து இவங்க எல்லாம் மீறிட்டாங்கன்னு இவர் சொல்றாரு. அகில இந்திய குழுவில் இருந்து வந்தவர்கள் எந்த தவறும் நடத்தலன்னு சொல்லிட்டு அந்த தலைமை அதிகாரி சொல்லிட்டு போறாரு. அப்படி கீழ்த்தரமான அரசியல் செய்த ஒரு மனிதனுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கின்ற அந்த பல்கலைக்கழகத்தில் என்ன நடந்தது என்பதை பற்றி வெள்ள அறிக்கை ஏன் வரல? ஒண்ணு. இரண்டாவது, கிட்டத்தட்ட 70-75 சிசிடிவி கேமராக்கள் இருக்கின்ற இடத்தில் 56 கேமராக்கள் மட்டும்தான் வேலை செய்து கொண்டிருந்தது, மீதி வேலை செய்யவில்லை என்று சொன்னால் அந்த நடைமுறையில் அட்மினிஸ்ட்ரேஷன் என்று சொல்லப்படுகின்ற நடவடிக்கைகளில் எங்கே குளறுபடி நடந்தது? வான்டேஜ் பாயிண்ட் என்று சொல்லப்படுகின்ற முக்கியமான இடங்கள்ல ஏன் சிசிடிவி கேமரா இல்லை? இப்ப இந்த இடத்தில் வந்து பாதிக்கப்பட்ட பெண் வந்து என்ன புகார் கொடுத்தாங்களோ, எப்பவுமே வந்து முதல் தகவல் அறிக்கை என்பது யார் புகார் கொடுக்கிறார்களோ அவர்களுடைய வெர்ஷன் என்று பெயர், அவர்கள் என்ன எழுதி தருகிறார்களோ அதுதான் புகாராக எழுதப்படும். நடந்த சம்பவத்தை பற்றி பாதிக்கப்பட்ட பெண் தனக்கு என்ன நடந்தது என்று விரிவாக எழுதி கொடுக்கப்பட்ட ஒன்றுதான் முதல் தகவல் அறிக்கையாக தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த முதல் தகவல் அறிக்கை தாக்கல் செய்யப்படுகின்ற பொழுது இப்பொழுது இருக்கின்ற சட்ட திட்டங்களின்படி பாலியல் ரீதியாக பாதிக்கப்பட்டவருடைய புகைப்படம், பெயர் போன்றவை வெளியே வரக்கூடாது என்று சட்டத்தில் கூறுகள் உண்டு. ஆனால் அதற்குண்டான விளக்கத்தை காவல்துறை கொடுக்கின்ற பொழுது இந்த லாக் பண்றதுன்னு சொல்லுவாங்க, அது வந்து தன்னாலே உள்ள போய் இதை போன்ற வழக்குகளை, குற்றப்பிரிவுகளை குறிப்பிடுகின்ற பொழுது அது வந்து பப்ளிக் டொமைன்ல வராது. இப்ப வந்து அகில இந்திய அளவில் இருக்கின்ற முதல் தகவல் அறிக்கை, நீங்கள் குற்ற எண்ண போட்டீங்கன்னா எந்த காவல் நிலையத்தில் இருக்கின்ற குற்ற அறிக்கையாக இருந்தாலும் முதல் தகவல் அறிக்கையாக இருந்தாலும் நம்ம பார்க்க முடியும். ஆனால் போக்சோ சம்பந்தப்பட்ட வழக்குகள், பாலியல் சம்பந்தப்பட்ட வழக்குகளில் அந்த வசதி இல்லை. காவல்துறை கொடுத்திருக்கின்ற விளக்கம் என்னவென்றால், இப்பொழுது புதிதாக கொண்டு வந்திருக்கின்ற சட்டங்களுடைய அடிப்படையில் சில சட்ட பிரிவுகள் மாற்றி இருக்கின்ற காரணத்தால் அது தானாகவே சென்று அதை வெளிக்கொண்டு வராத சிஸ்டத்தை லாக் செய்கின்ற சிஸ்டத்தில் இருந்து லீக்கான காரணத்தினால் அது மாறிவிட்டது. அதனுடைய அடிப்படையில் குறிப்பிட்ட சில நேரத்திற்குள்ளாகவே அதை டவுன்லோட் செய்கின்ற வசதி சில பேருக்கு கிடைச்சிருக்கு. ஒண்ணு. இரண்டாவது, பாதிக்கப்பட்டவர்களுக்கு முதல் தகவல் அறிக்கையை கொடுக்கின்ற பழக்கம் வந்து காவல்துறைக்கு எப்பொழுதும் உண்டு. அப்படி தன் கையில் கொடுக்கப்பட்ட அந்த அறிக்கையை சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட பெண் என்ன செய்தார் என்பதையும் புலன் விசாரணை செய்ய வேண்டும். அதையும் மீறி அது வந்து வெளியில வருவதற்கு காரணமாக காவல்துறையின் மீது மெத்தனங்கள் காரணமாக இருக்கும் என்று சொன்னால் சட்டப்படி நடவடிக்கைகளுக்கு உண்டான எல்லா உரிமைகளும் உண்டு, அதை எடுக்கவும் வேண்டும். அதே நேரத்தில் இந்த குற்றத்தை செய்த குற்றவாளி அந்த இடத்திற்கு எப்படி வந்தான் என்பதை விடவும் நம்ம வந்து பார்க்காத ஒரு கோணம் இருக்கு. இதை சொன்னா யாரும் வருத்தப்படக்கூடாது. இந்த பக்கமும் கொஞ்சம் பார்க்கணும். அதாவது 18-20 வயது நிரம்பிய ஒரு பெண் தான் படித்துக் கொண்டிருக்கின்ற இடத்தில் விடுதியிலிருந்து விடுதி மேலாளர் அல்லது வார்டன் என்று சொல்லப்படுவதனுடைய அறிவுரைகளை மீறி அவர்களுடைய பார்வைக்கு படாமல் வேறு ஒரு இடத்தில் ஒரு பையனோடு பழகுவதற்கு, பகலில் சுற்றுவதற்கோ அல்லது காதல் வயப்படுவதற்கோ, உறவில் இருப்பதற்கோ எல்லா விதமான உரிமைகளும் அந்த பெண்ணுக்கு உண்டு. அதை நாம் குறை சொல்ல முடியாது. ஆனால் வெளியில் தான் படிக்கின்ற நிறுவனத்தினுடைய வளாகத்திற்கு வெளியில் செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் விடுதியிலிருந்து வெளியே சென்று இரவு நேரத்தில் விடுதியின் பின்புறம் இருக்கின்ற பாதுகாப்பற்ற ஒரு காடாக இருக்கின்ற ஒரு இடத்தில் தன்னன் தனியாக செல்வது என்பது அவர் செய்த ஒரு குற்றம். தனக்கு பாதுகாப்பு இல்லை, இந்த இடத்திற்கு செல்லக்கூடாது என்று இருக்கின்ற சுய அறிவை மீறி ஏதோ ஒரு உந்துதலுடைய அடிப்படையில் ஒரு ஆண் நண்பரை இருட்டில் படிக்கின்ற விடுதியிலிருந்து யாருடைய அனுமதியும் இல்லாமல் இதற்கென்றே ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும். உதாரணத்திற்கு அந்த பையன் வந்து அத்துமீறி போய் அந்த ஹாஸ்டல்ல எகிரி குதிச்சிருந்தாங்கன்னு வச்சுங்க, இந்நேரம் வந்து அவனை சீட்டு கழிச்சு வீட்டுக்கு அனுப்பியிருப்பாங்க. ஆனால் தங்கிக் கொண்டிருக்கின்ற விடுதியிலிருந்து யாருக்கும் தெரியாமல் விடுதியினுடைய விதிமுறைகளை மீறி இரவு நேரத்தில் செல்வது என்பது எந்த அளவுக்கு பாதுகாப்பானது? ஆனா இவங்க போயிட்டாங்கன்ற ஒரு காரணத்துக்காகவே ஒரு குற்றவாளி வந்து அந்த குற்றத்தை பண்ணலாமான்னு கேட்டா பண்ணக்கூடாது. அவன் ஒரு காட்டுமிராண்டி. அவன் கண்டிப்பாக சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டியவன்.
எத்தனை அதிக சிறை தண்டனை கொடுக்க முடியுமோ அத்தனை ஆண்டுகள் சிறைக்குள் அவன் இருக்க வேண்டியவன். இந்த இடத்துக்கு என்ன சொல்றாங்க, அவன் எங்கேயோ எடுத்துக்கிட்ட ஒரு போட்டோ வச்சுக்கிட்டு அவனுக்கு ஆளுங்கட்சிக்கு தொடர்பு இருக்கு என்று சொன்னால், பிரிஜ்பூஷன் என்கின்ற ஒருவரை காப்பாற்றுகிறதற்கு பாராளுமன்றத்தினுடைய எல்லா விதிமுறைகளையும் மீறி நேரடியாக குற்றச்சாட்டு கொடுக்கப்பட்டதுக்கு பின்னாடி கூட பிரிஜ்பூஷன் மேல நடவடிக்கை எடுக்கல. அவங்க பையனுக்கு பாராளுமன்ற தேர்தலில் நிக்கிறதுக்கு நீங்க சீட்டு கொடுத்தீங்க. எத்தனை பாலியல் குற்ற வழக்குகள் மீது குற்றம் சாட்டப்பட்டாலும் கூட, புகார் அளித்தாலும் கூட, இந்த பாரதிய ஜனதா கட்சி அரசு என்ன செய்திருக்கிறது? இப்படி பெண்கள் மீது நடத்தப்படுகின்ற பாலியல் தாக்குதல் அவமானம் என்று சொன்னால், அங்கே நடு வீதியில் அம்மனமாக அழைத்து செல்லப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு இன ரீதியாக கொடுமைப்படுத்தப்பட்டு 2 வருடங்களாக இருந்து கொண்டிருக்கின்ற ஒரு மாநிலத்திற்கு இன்னமும் கால் வைக்காத பிரதமருடைய ஆட்சியில் தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு மூலையில் நடந்த ஒரு சம்பவத்தை தீப்பொறியாக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக, சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை உருவாக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக, அல்லது இந்த இடத்தில் மதத்துடைய அடிப்படையில் கடவுளுடைய பெயரால் சில கிறுக்குத்தனங்களை செய்ய வேண்டும் என்பதற்காக, தன்னுடைய சுய பிரார்த்தனைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக, யாரோ ஒரு ஜோசியக்காரர் சொல்வதை செய்து முடிப்பதற்காக, அதற்கும் ஆட்சிக்கும், அதற்கும் முருகனுக்கும், அதற்கும் கடவுளுக்கும் இந்த கனெக்ஷன் கொடுக்கிற வேலை இருக்கு பாருங்க. இதை விட கடவுளை கொச்சைப்படுத்துவதற்கு எந்த விதமான நடவடிக்கையும் யாராலும் செய்ய முடியாது. அதுவும் படிச்ச ஒருத்தர், நான் புலனாய்வு அதிகாரியா இருந்தேன், நான் காவல்துறையில இருக்கிற மாதிரி இருந்ததுனால என்ன நடக்கும் தெரியுமா, நான் நாகரிகமாலாம் இனிமே அரசியல் பண்ண மாட்டேன், என்னுடைய நாகரிகமான அரசியலை நீங்க பார்க்க முடியாது, யோக்கியமான அரசியலை பார்க்க முடியாது, நான் ரொட்டி சுட வரல, சப்பாத்தி சுட வரல என்று சொன்ன ஒரு ஆளுடைய நடவடிக்கைகள் என்னவாக இருக்கிறது பார்த்தால், ஏதோ ஒரு குடும்ப பிரார்த்தனையை நிறைவேற்றிக் கொள்வதற்காக, யாரோ ஒரு ஜோசியக்காரன் சொல்வதை நிறைவேற்றுவதற்காக, தமிழ்நாட்டில் நடந்த ஒரு சிறு நிகழ்வை கையில் தூக்கி வைத்துக் கொண்டு அதற்கு முருகனை சாட்சியாக அழைப்பது என்பதெல்லாம் முருகன் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். வேணும்னா இவர் போய் வள்ளிக்கும்மி கூட அடிக்கணும், வள்ளி குமிழி கட்டிக்கிட்டோம், ஆடட்டும். சென்னையில் நடந்த சம்பவம் என்னால பொறுத்துக் கொள்ள முடியலங்கிறாரு அவரு. பொறுத்துக் கொள்ள முடியலன்னா சட்ட நடவடிக்கைகள் 1000 இருக்கு. பாரதிய ஜனதா கட்சி சார்பில் நீங்க தனியா புரோலன் விசாரணை வேணும்னு கேளுங்க, சிபிஐ விசாரணை வேணும்னு கேளுங்க, நீதிமன்றத்துல போய் நீங்களே ஒரு பெட்டிஷனரா போடுங்க, பெட்டிஷனரா போட்டு நடந்துட்டு இருக்க புலன் விசாரணை சரியில்லைன்னு சொல்லுங்க. உங்க கட்சியில் நடந்த ஒளிபரப்புகள் நீங்க பண்ண ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் எல்லாம் நீங்க புலனாய்வு முடிச்சிட்டீங்களா? ஏற்கனவே ஒரு அரசியல் ரீதியாக ஒருத்தரை பழி வாங்க வேண்டும் என்பதற்காக நீங்க என்ன வீடியோ போட்டீங்க? எத்தனை வீடியோ வந்தது உங்க கட்சியில இருந்து? எத்தனை ஆடியோ ரெக்கார்ட் ஆகி வெளியில இதுவரைக்கும் செய்யப்பட்ட புலன் விசாரணைகள் என்ன? திருச்சி சூர்யா கொடுத்திருக்க எதுக்குமே இன்னும் விளக்கம் வரல. பொறுத்துக் கொள்ள முடியவில்லை என்று சொல்கின்ற ஆதங்கத்தை நான் ஒரு அரசியல் அறிக்கையா பார்க்கிறேன். ஆனா அதற்காக நான் அநாகரிகத்தினுடைய எல்லைக்கு போவேன்னு சொன்னா, அறிவியல் உச்சத்தில் இருக்கின்ற இந்த நேரத்தில் படித்த பிள்ளைகளுக்கும் இனிமேல் அரசியலுக்கு வர வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கும் நீங்க சொல்லிக் கொடுக்கிற பாடம் என்ன? காலில் செருப்பு போட மாட்டேன், செருப்பு கழட்டி கையில தூக்கிக்கிறீங்க. செருப்பு, அதாவது நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன், செருப்பு 14 ஆண்டுகள் அரசாட்சி செஞ்சுச்சு அப்படின்னு சொல்ற ராமாயணத்தை கையில வச்சுக்கிட்டு நீங்க இந்த செருப்பை உங்க காலில் கொண்டு வருவதற்கு, காலில் போடுவதற்கு சுயமரியாதை இயக்கங்கள் நடத்திய போராட்டங்கள் என்னெல்லாம் போய் பாருங்க. செருப்பை போட்டு தெருவில் போகக்கூடாதுன்றதுக்காக எத்தனை பேர் அடிக்கப்பட்டார்கள், உதைக்கப்பட்டார்கள், எரிக்கப்பட்டார்கள் என்கின்ற வரலாறு இருக்கிற இடத்துல சனாதனம் என்ற போர்வையை போட்டிக் கொண்டு மக்களை பாகுபடுத்தி வைத்திருக்கின்ற ஒரு இடத்தில் இன்றைக்கு தமிழ்நாட்டில் தான் சுயமரியாதையோடு பகுத்தறிவாடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உலகம் வியப்போட பார்த்துட்டு இருக்கு. ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு புரிய மாட்டேங்குது. எல்லா இடத்துலையும் கடவுளை வச்சு ஏமாத்திட்டு இருக்கிற இடத்துல தமிழ்நாட்டில் இது ஏன் நடக்க மாட்டேங்குதுன்னா, திருப்பி சொல்ற, தமிழ்நாட்டில் இருக்கின்ற மக்களுக்கு கடவுளுக்கும் பகுத்தறிவுக்கும் உண்டான இடைவெளியை, தூரத்தை எப்படி இட்டு நிறுத்துவது என்கின்ற பகுத்தறிவு உண்டு, சுயமரியாதை உண்டு. அந்த இடத்துல இத மாதிரி நாங்க போய் நடந்துப்போம், சாட்டையார் அடிச்சுப்போம் என்று சொல்லுகின்ற கலை கூத்தாடி வேலைகளை தொடர்ந்து செய்து. நீங்க சொல்றீங்க அவரு சாட்டையால் அடிச்சுக்கிறது, செருப்பு போடாம இருக்கிறதெல்லாம் காட்டு மிராண்டித்தனம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. எனது அரசியல் தெளிவாக இருக்குது அப்படிங்கிறாரு. லண்டன் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நல்ல அரசியல் புரிதல் இருக்கு, புரிதலோட தான் செய்யறேன் அப்படிங்கிறாரு. ஒருவேளை லண்டன்ல இவர் படிச்ச இடத்துல யாராவது இந்த மாதிரி சாட்டையால் அடிச்சுக்கிட்டு சட்டை போடாம செருப்பை கைட்டு போட்டு நடந்தாங்களான்னு எனக்கு தெரியல. அதாவது வெள்ளக்காரன் கால்வெல்லை மெக்காலை கொண்டு வந்த கல்வி சீர்திருத்த திட்டங்கள் தான் இந்த நாட்டை கெடுத்துருச்சுன்னு சொல்லிட்டு, ஆனா அந்த ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்துல போய் படிக்கிறது ஒரு மிகப்பெருமையா உலகம் பூரா பரப்பி விட்டுட்டு, அங்கிருந்து திருப்பி நான் சாட்டையால் அடிச்சுப்பேன்னு சொன்னா, இது எதுக்கு லண்டன்ல என்ன படிச்சாருன்னு எனக்கு தெரியல.
கால்டுவெல்லும் மெக்காலேவும் கொடுத்த கல்வி திட்டம் வந்து மோசம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற கூட்டத்திலிருந்து வந்திருக்கின்ற நீங்கள் செய்கின்ற காட்டு மிராண்டித்தனம் என்ற காரணத்தால் தான் இதை தயவு செய்து கடவுளோட தொடர்பு படுத்தாதீங்கன்னு நான் சொல்றேன். கடவுள் நம்பிக்கை என்பது வேறு, கடவுளுக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் கிடையாது. நீங்க வந்து இந்த அல்லு அர்ஜுனா போய் திருப்பதி கோயில்ல வந்து தண்ணி ஊற்றி கழுவுறதுக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. அவரால் ஒரு சினிமா நடிகர், நீங்க வந்து IPS படிச்சவருங்கிறீங்க. உங்களை நீங்களே தரம் தாழ்த்தி கொள்ளாதீர்கள். அங்கே நடந்து கொண்டிருக்கின்ற பல குளறுபடிகளுக்கும் கூத்துகளுக்கும் காரணமாக இருக்கின்ற எல்லோரையும் களையெடுத்து விட்டு ஒரு தமிழ்நாட்டினுடைய தமிழ் மகனாக அந்த கட்சியினுடைய தலைவராக வந்திருக்கிற நேரத்துல நீங்க ஏதாவது உருப்படியா செய்யுங்கன்னு நாங்க சொல்றோம். ஆனா அவங்கள விட நான் பெரிய ஜோக்கர் சொன்னீங்கன்னா வந்து உங்களை திருத்துவது என்பது கடவுளாக பார்த்து உங்களை திருத்தினாலுடைய அல்லது கண்ணாடியை பார்த்து நீங்களே உங்களை திருத்திக் கொண்டாலுடைய வேறு யாராலும் இனிமேல் திருத்த முடியாது. ஆனால் எதிர்கால சந்ததிக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கின்ற அரசியல் என்பது கீழ்த்தரமானது, மற்றரகமானது, காட்டுமிராண்டித்தனமானது. சாட்டையால் அடிச்சுக்கிறது தமிழ் மரபுல ஒண்ணுதான் அப்படிங்கிறாரு. தமிழ் மரபுல சாட்டையால் இருக்கிறது எங்க இருக்குன்னு தெரியலங்க எனக்கு. அதாவது நான் சொல்றது கடை கூத்தாடிகள் வந்து இந்த மாதிரி செய்யறதுதான் பழக்கம். அப்படி அடித்துக் கொள்ளுகின்ற பழக்கம் ஏதாவது கோவிலுக்கு நேர்த்திக்கடனாக இருந்தால் அவர் அந்த கோயிலுக்கு போய் செஞ்சாருன்னா கூட அதுல ஏதாவது ஒரு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லலாம். நடுரோட்ல நின்று அடிச்சுக்கிறது எல்லாம் கடை கூத்தாடிகள் வந்து காசு சேர்க்கறதுக்கு பண்ற வேலை. கை தட்டுவாங்க, துண்டுல காசை போட்டு போவோம். அதுக்கு வந்து ஒரு அரசியல் ரீதியான ஒரு விளக்கத்தை ஒருவர் கொடுப்பார் என்று சொன்னால் சுயமரியாதை உள்ள படித்த அறிவுள்ள எவனும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு தனி மனிதனுக்கு இந்த ஆட்சியாளர் மேல எந்த கோபமும் கிடையாது. அது வந்து ஒரு தனி மனிதனோட கோபம் நினைக்காதீங்க. கண்முன்னே ஒரு அடுத்த தலைமுறை வந்து சீரழியுது, கல்வித்தரம் குறையுது அப்படிங்கிறார். கல்வித்தரம் குறையிறதுக்கு சாட்டையால் அடிக்கிறதுங்க சொல்றதுதான். ஆரோக்கியமான அரசியல் பண்ண மாட்டேன், நாகரிகமான அரசியல் பண்ண மாட்டேன் அவர் தானே சொன்னாரு. ஆகவே வந்து அதாவது மக்களை வந்து ஒரு கண்மூடித்தனமான இடத்திற்கு, அதாவது நீங்க போராட்டம் நடத்தினா கைது பண்றீங்க, போராட்டம் நடத்த விட மாட்டேங்கிறீங்க, போலீஸை கும்பிச்சு டக்குன்னு போராட்டம் நடத்தி அந்த போராட்டத்தில் கருத்துக்களை பதிவு செய்ய விட மாட்டேங்கிறீங்க, டக்குன்னு வேனில் ஏறு அப்படின்னு சொல்லி ஒரு மண்டபத்தில் போய் அடைக்கிறீங்க. அங்கே மண்டபத்தில் கழிவறை கிடையாது, போட்டு அந்த மாதிரி சித்திரவதை பண்றீங்க. அதனால தான் சரி வேற வழியில் இந்த மாதிரி போராடுவோம். காவல்துறையினுடைய கைது நடவடிக்கைகள் எப்படி இருக்கும்? காவல்துறையிடம் வந்து அனுமதி வாங்காமல் அனுமதியை மீறி நீங்க எந்த இடத்துக்கு போனாலும் கைது செய்ய வேண்டியது காவல்துறையினுடைய அடிப்படை கடமை. அதே நேரத்துல உங்களை வந்து கைது பண்ணி எங்கேயும் கொண்டு போய் ரிமாண்ட் பண்ணல, கூட்டு போய் ஒரு மண்டபத்துல உட்கார வச்சு 3 மணி நேரத்துல வெளியில அனுப்ப போறாங்க. இதுதான் காவல்துறை எல்லா இடத்துலயும் செஞ்சுட்டு இருந்தது. கர்நாடகால நீங்களும் அதான் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. இங்க காவல்துறை வந்து உங்களை நீங்க வந்து காவல்துறையோட அனுமதி இல்லாம போராட்டம் நடத்துற இடத்துல உங்களை என்ன 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு கூட்டு போய் உட்கார வைப்பாங்க? பக்கத்துல எந்த இடத்துல மண்டபம் இருக்கோ, சமூக நல கூடங்கள் இருக்கோ, அங்க உட்கார வச்சு 2-3 மணி நேரம் கழிச்சு முதல் தகவல் அறிக்கையெல்லாம் பதிவு செஞ்சுட்டு சட்டத்தை மீறி காவல்துறை அனுமதி என்று பொது இடத்தில் நீங்கள் கூடி சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை உருவாக்கினீர்கள், இந்த வழக்கை பதிவு செஞ்சுட்டு தான் அனுப்புவாங்க. இது சாதாரண நடைமுறை. 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் படிச்சவங்க கூட இது தெரியும். இதுக்கு உட்காந்துட்டு ஒரு IPS அதிகாரிக்கு ஒரு வழக்கறிஞர் விளக்கம் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. இல்லை சார், இந்த ஆட்சியோட அந்த ஆட்சி எப்படி நடக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும். தமிழக மக்களின் உணர்வு இந்த சாட்டை அடிங்கிறது தமிழக மக்களினுடைய உணர்வுங்கிறாரு. பாஜக மாநில தலைமை ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்கு. அதில் என்ன சொல்றாங்க, இப்படி சாட்டையால் அடிக்கிறது தமிழக மக்களின் உணர்வு அப்படிங்கிறாங்க. அவர் மண்ணு சோறு கூட சாப்பிட்டோம், சாட்டையால் அடிச்சுக்கிட்டோம், அல்லது வந்து நான் இனிமே வந்து ட்ரெஸ்ஸே போடாம நடுரோட்ல நடந்து போகணும்னு கூட சொல்லிட்டாரு. அவருடைய உரிமை. ஆனால் அதை கொண்டு வந்து கடவுளோடு முடிச்சு போடுகின்ற இடத்தில் நான் வேறுபடுகிறேன். நீங்கள் வந்து இந்த அரசை எதிர்த்து நடத்துகின்ற எந்த போராட்டமாக இருந்தாலும் மறியலாக இருந்தாலும் ஒரு எதிர்கட்சி தலைவராக எல்லா உரிமைகளும் உண்டு. அதை அவர் செய்வதை யாரும் தடுக்க முடியாது. ஆனால் அது எந்த வடிவத்தில் செய்யப்படுகிறது, எந்த விதமாக செய்யப்படுகிறது, அதற்கும் கடவுளுக்கும் உள்ள தொடர்பு என்ன அப்படின்றத நான் தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கேன். அவர் போராட்டம் நடத்தக்கூடாது, மறியல் செய்யக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நமக்கு உரிமை இல்லை, அவருடைய அடிப்படை உரிமை. ஆனால் செய்கின்ற போராட்டத்திற்கும் மறியலுக்கும் எல்லா இடங்களிலும் நீங்கள் கோவில்களை கொண்டு வந்து நிறுத்துவதனுடைய நோக்கம் என்ன? இப்படிதான் வந்து இப்ப ஐயப்பன் கோயிலை வச்சு ட்ரிகர் பண்ணி விட்டீங்க இசைவாணி நிகழ்ச்சியில. இசைவாணி நிகழ்வை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு மிகப்பெரிய நீண்ட நிகழ்ச்சி இந்தியாவில் இருக்கும்போது கொடுத்திருந்தேன். எங்கெல்லாம் வந்து இவங்க வந்து அந்த கோயிலை திருடினாங்க, எப்படி திருடினாங்கலாம் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு இடத்திலும் கடவுளை கொண்டு வந்து நீங்கள் நடத்துகின்ற அரசியலுக்கு கடவுளை வைத்து மக்களை பலிகடாக்காதீர்கள். உங்கள் அரசியலை நீங்கள் செய்யுங்க. அதுக்கு உங்களுக்கு 200% உரிமை உண்டு. ஆகவே தமிழ்நாட்டில் நடக்கிற அநீதி எதிர்த்து நான் போராட்டம் நடத்தணும், அதற்கான வேறு வடிவங்கள் இருக்கு. அந்த வடிவங்கள் என்பது வந்து நீங்கள் உங்களை நீங்களே வருத்திக் கொள்வது என்பது நீங்க எதுக்காக செய்றீங்களோ அதை செய்யுங்க. நான் போய் கடவுள்கிட்ட முறையிட்டேன்னு சொன்னா நாளைக்கு சிறுபான்மையின மக்கள் பூரா வந்து கிறிஸ்தவர்கள் வந்து இந்த நாட்டை விட்டு தொடுத்துறது எங்களெல்லாம் வந்து இங்க ட்ரை பண்றாங்கன்னு சொல்லிட்டு எல்லா தேவாலயங்களிலும் பிரார்த்தனை செய்வதற்கு அவர்களுக்கு உரிமை உண்டு.
எல்லா மசூதிகளுக்கு முன்னால் போராட்டம் செய்வதற்கு இஸ்லாமியர்களுக்கு உரிமை உண்டு. எங்களை சிறுபான்மையின மக்களை அழிப்பதே முழு நேர 24 மணி நேர வேலையாக இந்த அரசு செய்து கொண்டிருக்கிறது. ஆகவே நாங்கள் பள்ளிவாசல் முன்பு இனிமேல் தொழுகை நடத்துவோம் என்று சாலைகளில் வந்து அவர்கள் தொழுகை நடத்தினால் சாலைகளில் தொழுகை நடத்துவதற்கு உண்டான அனுமதி இல்லை. எதற்கெடுத்தாலும் சாலைகளில் வந்து இஸ்லாமியர்கள் தொழுகை நடத்துகிறார்கள் என்றுதான் அவர்கள் மீதான வெறுப்பு பிரச்சாரத்தை கட்டமைத்தீர்கள். அந்த வெறுப்பு பிரச்சாரத்தை அடிப்படையாக வைத்து வாட்ஸ்அப் மூலமாக வளர்ந்த கட்சி தான் உங்கள் கட்சி. நாளைக்கு நடுச்சாலையில் நின்று கொண்டு நீங்கள் நான் கோவிலுக்கு போவேன், இப்படி செய்வேன் என்று சொல்லுகின்ற உரிமை உங்களுக்கு இருக்குமானால் சிறுபான்மையின மக்கள் நாளைக்கு சர்ச் இருக்கிற எல்லா சாலைகளிலும் வந்து நாங்கள் உட்காருவோம், மசூதிகள் இருக்கிற எல்லா சாலைகளிலும் உட்கார்ந்து நாங்களும் சாட்டையால் அடிச்சு இந்த பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்து என்று சொன்னால் உங்களுடைய பதில் முறை என்னவாக இருக்கும்? உங்களுடைய மறுமொழி என்னவாக இருக்கும்? அன்றைக்கு உங்கள் முகத்தை நீங்கள் எங்கே சென்று வைத்துக் கொள்வீர்கள் என்று பார்த்தால் அந்த மக்களுக்கும் அந்த சிறுபான்மையின மக்களுக்கும் இப்படியெல்லாம் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்ற தூண்டுதலாகவும் இந்த நடவடிக்கைகள் இருக்கிறது என்பதை நாம் ஆழ்ந்து உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். போராட்டங்களுக்கு 1000 வடிவங்கள் இருக்கிறது. 1000 வடிவங்கள் இருக்கு. ஒரு படத்தை கவுண்டமணி இப்படிதான் நடு ரோட்ல போய் அடிச்சுப்பாரு சாட்டை. யாரை பார்த்து சிரிக்கிறது? இப்போ படிக்காதவர்கள் செய்யும் போது பரவாயில்ல, உங்களுக்கு உரிமை இல்லை என்று சொல்வதற்கு எனக்கு உரிமை இல்லை. நீங்கள் ஒரு அரசியல் கட்சி தலைவர், எல்லாவற்றையும் செய்வதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கிறது. ஆனால் அந்த இடத்தில் கடவுள் எங்கே வருகிறார்? சர்ச்சை பத்தி பேசுறீங்க, உடனே எனக்கு சர்ச்சுக்கு பெரிய தொடர்பு இருக்குன்றீங்க. இப்படிதான் கர்நாடகால போய் வந்து காவிரியில் தண்ணி விடக்கூடாது, நான் எங்க ப்ரௌட் கன்னடிகான்றீங்க, இங்க வந்து நான் ஒரு தமிழ் மகன்றீங்க. எத்தனை குளறுபடிகள், எத்தனை மாறுபாடான பேச்சுக்களோடு உங்கள் அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்களே உற்று பார்க்க வேண்டும். பாஜக மாநில தலைவர் இந்த சென்னையில் மாணவி இப்போ வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் பொறுத்துக்கொள்ள முடியலன்னு சொல்லி சாட்டையால் அடிக்கிற போராட்டம் நடத்துகிறதா சொன்னார். அதை பற்றி நீங்கள் கருத்து தெரிவிச்சிங்க. இப்போ போராட்டம் பல வடிவங்கள் இருக்குது, இது மாதிரி போராட்டம் தேவையில்லாதது அப்படிலாம் சொன்னீங்க, காட்டு மிராண்டித்தனம் அப்படின்னு சொல்கிறீங்க. ரெண்டாவது, இந்த விஷயத்தை கடலோடு முடிச்சு போடுவது ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறீங்க. ஏற்கனவே மோடி வந்து சில விஷயங்கள் அப்படி தான் செஞ்சார். பிரிஜ்பூஷன்லேருந்து நிறையா சொன்னீங்க, மணிப்பூர் விஷயம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் சொன்னீங்க. அப்போல்லாம் இவர் எங்கே போனார் அப்படின்லாம் கேட்டீங்க. இன்னொன்று, பாதுகாப்பும் தேவை தான் பல்கலைக்கழகத்தில், அது என்னாச்சு அப்படி ஒரு கேள்வி எழுப்பியிருக்கீங்க. நீங்கள் பொதுவாக சில வார்த்தைகளை பயன்படுத்த மாட்டீங்க, இந்த தடவை சில வார்த்தைகள்லாம் பயன்படுத்துகிறீங்க. கேட்குறவன் கேன பயலாங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்துகிறீங்க. அந்தளவுக்கு டென்ஷன் ஆகிட்டீங்க போல இருக்குது. இனிமேல் இது போன்ற நடக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. அது அரசியல் செய்ய வேண்டான்னு சொல்லல, ஆனால் இது போன்ற அரசியல் தேவையில்லை என்பது தான் உங்களுடைய கருத்து. பார்ப்போம் அடுத்து என்ன நடக்குது. ஆனால் அவர் வந்து தொடர்ந்து நான் இதை வந்து சும்மா விட மாட்டேன் அப்படின்லாம் சொல்கிறாரு. அடுத்த வேறு விதமாக இருக்கும் அப்படின்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு. அடுத்து என்ன செய்ய போகிறாருன்னு தெரியல, பொறுத்து வந்து பார்ப்போம். கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். இதே போன்ற முயற்சிகள் வந்து அவர் கண்டிப்பாக தோல்வியை தருவார் என்ற ஒரு எச்சரிக்கை உணர்வோடு தான் நான் இதை சொல்கிறேன். ஏன் சொன்னீங்கன்னு கேட்டீங்கன்னா, அவர் வந்து என்ன சொல்றாரு, வடக்கு தெற்கு வடக்கு தெற்குன்னு 60 வருஷமா ஒரே இதாயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. எவ்வளவு ஒரு அநாகரிகமான அரசியல் வந்து அவங்க அறிமுகப்படுத்துறாங்கன்னு பாருங்க. எந்த வார்த்தைகளை பொதுவெளியில் பயன்படுத்துவதற்கு ஒரு கட்சியினுடைய தலைமை முன் வருதுன்னு பாருங்க. என்ன வார்த்தை பயன்படுத்தியிருக்கான்னு திருப்பி திருப்பி போட்டு காட்டுங்க மக்களுக்கு, மக்கள் புரிந்து கொள்ளட்டும். ஆகவே அவர் தன்னை திருத்திக் கொள்வது என்பது அவருடைய அரசியலுக்கு நல்லது என்பதுதான் என்னுடைய ஆதங்கம். வணக்கம், வாழ்க தமிழ்நாடு. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.